வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஆட்டுக்கால் பாயா. அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கடையில் வாங்கின ஆட்டுக்காலை இதை மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி நல்லா பீஸுங்களை இதை மாதிரி எடுத்து போட்டுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பாத்திர தண்ணியில் இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளை இதில் போட்டுக்குங்க. உப்பு சிறிதளவு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு தம் போட்டு ஒரு 5 விசில் விடுற அளவுக்கு செஞ்சுக்குங்க. இப்போ நம்ம வச்ச பாத்திரத்தில் எப்படி தாளிக்கலான்றதை பார்க்கலாம். ஆயில் இட்டுக்குங்க. 2 கிராம்பு பட்டை. ரொம்ப தாளிப்புக்கு இதை போட்டால் போதும், ரொம்ப சேர்த்துக்கத்தால. நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்குங்க. நல்லா இதை பொன் வரலுக்கு வதக்குங்க. இப்போ அது கூடயே 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாயத்தையும் நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. நம்ம காரத்துக்கு எதுவும் சேர்த்துக்கல. உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கும். உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நறுக்கிய நல்லா நசுக்கி சோம்புத்தூள் நல்லா 1 டீஸ்பூன் அளவு நல்லா சேர்த்துக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆட்டுக்கால் பாயாவுக்கும் நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சேர்த்துக்குங்க. நறுக்கிய தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற குழம்புக்கு ஒரு டேஸ்ட். இது மாதிரி நல்லா வதங்கி நல்லா இருக்கணும். ஒரு பச்சை வாசனை இல்லாத இருக்கணும். நம்ம விசில் கொடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 5 விசில் கொடுத்தேன். நீங்கள் தேவைன்னா ஒரு 10 விசில் கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்ற பொருள் இது. இது மாதிரி நல்லா வேக்காடு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா சுவையாக இருக்கும். இது மாதிரி இதை நல்லா சேர்த்துக்குங்க. நல்லா சேர்த்து நல்லா இது மாதிரி ஒரே சேமாக நல்லா கிளறி விட்டுக்குங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். நம்ம காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 10 பச்சை மிளகாய். நல்லா கவனமாக பார்த்து நல்லா செய்யுங்க. இது மாதிரி சதையோட எலும்பு கைண்டு வரணும். இந்த மாதிரி நம்ம வேக்காடு கொடுத்தா தான் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த குழம்பு இடியாப்பத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு தேங்காய் உடைச்சி தேங்காய் பால் எடுத்து அதை வச்சுருக்கிறேன். விழுதாக போடுவாங்க. நான் தேங்காய் பாலில் இதை செய்யலான்னு இருக்கிறேன். இதை மாதிரி தேங்காய் பால் விட்டு செய்யுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கலராக நல்லா ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கலர் போட்டு காரெல்லாம் போட்டு செய்யக்கூடாது. இப்போ நறுக்கிய கொத்தமல்லி தழையை இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, குழம்பும் நல்ல மணத்தை கொடுக்கும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆட்டுக்கால் பாயா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.